வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு முட்டை எப்படி ஒரு அழகான அந்திப்பூச்சியாக மாறுது அப்படிங்கிறத. அதாவது அம்மா அந்திப்பூச்சி என்ன செய்யணும், பொதுவாக அதோட வாழிடங்களுக்கு ஏற்ற மாதிரி முட்டையிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது இலைகளுக்கு அடியில் தான் முட்டையிடும். இரண்டாவது நிலை வந்து அதோட கம்பளிப்புழு நிலை. அந்த கம்பளிப்புழு நிலையில் அதோட சாப்பாடு என்னென்னா, அந்த முட்டையிலேருந்து பொரித்து வெளியில் வந்த உடனே அந்த முட்டையோட ஓடு தான் அதோட முதல் சாப்பாடு. இந்த கூட்டுப்புழு நிலையில் என்னென்னா, பொதுவாக வண்ணத்து பூச்சிகளுக்கெல்லாம் அந்த சில்க் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அதனால் அது தாவரங்கள் மேலே ஒட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலான அந்துப்பூச்சிகளுக்கு இந்த சில்க் மாதிரியான கூடு கட்டக்கூடிய தகவமைப்பு வந்து கிடையாது. அப்படிங்கிறதுக்காண்டி அது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, இலைகளை வச்சும், அதுக்கடுத்து மண்ணை வச்சும், அதுக்கடுத்து அது மேலே இருக்கக்கூடிய ரோமங்களை வச்சும் கவச உரை மாதிரி உருவாக்கும். அதாவது அதை குக்கூன் அப்படிம்பாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அதோட வேலை என்னென்னா, சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதோட பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான வேலை.